ஜெய குருதத்தா. இப்போ வந்து இதால் 2 கடலை மாவு போட்டிருக்கேன் இதில். இப்போ வந்து அதுக்கு உப்பு போடுறேன். வெங்காயம். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் 2 முட்டை நெய் ஊற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நல்லா பெரட்டிக்கணும். இது கூட இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுவிட்டு இதுக்கு வந்து முந்திரி பருப்பு விடும். முந்திரி பருப்பு போட்டு நல்லா பெரட்டணும். அதை வந்து இது அந்த பிடிச்சா அப்படி பொடி பண்ணணும். ஊற்றா கூட அந்த மாதிரி அந்த அவ்வளோ நெய் ஊற்றணும். அதான் 2 பெரிய டேபிள் ஸ்பூன். இது ஜலமாக இருக்குது. கொஞ்சம் கல்லாட்டு இருந்தாக்கா நல்லாயிருக்கும். எனக்கு நெய் தோஞ்சி இருந்துக்கிற நெய் இருந்தால் நல்லாயிருக்கும். மாவை நல்லா பிசின்னு விட்டு இதை வந்து இந்த கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி ஒரு பக்கமாக இந்த மாவை வச்சுக்கணும். பூரா மாவும் பிசியக்கூடாது. கொஞ்சமாக பிசின்னு விட்டு இதை வந்து போடணும். அப்படியே அள்ளி போடணும். இந்த மாதிரி பிரிஞ்சுக்கணும். இதை போடணும். இதை போட்டாக்க டிஃபன் அது டீ கூட ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபனுக்கு நல்லா இருக்கும். சுருக்கா பண்ணிடலாம். பண்ணி பாருங்க. இதை வந்து கொஞ்சம் ஒடுப்பாகவே தான் எடுக்கணும். ஒன்றும் செவக்க வேண்டாம். இதை வந்து நல்லா கரன்னு இருக்கும். நல்லா இருக்கும். இது பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணி பாருங்க. ரொம்ப சுழுவு. ரொம்ப சுருக்கா பண்ணதான் அந்த டிஃபனுக்கு ஆகும்.